உங்க ஐப்ரோ இப்படி இல்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க நார்மலா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வாட் இஸ் ஐடியல் ஏஸ்தெட்டிக் ஐப்ரோ? ஐப்ரோஸ் பிளேஸ் அ crucial ரோல் இன் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ உங்க ஐப்ரோஸ் வந்துட்டு ரொம்ப ஆர்ச்டா இருக்கு அப்படின்னா, யூ வில் ஆல்வேஸ் ஹாவ் அ சர்ப்ரைஸ் லுக். அட் த சேம் டைம் உங்க ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் டிசென்டா இருக்கு அப்படின்னா, யூ ஆல்வேஸ் லுக்ஸ் வெரி சேட். ஸோ ஐடியலா ஐப்ரோ என்ன பொசிஷன்ல இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மீடியல் எண்ட் அலைன் வெர்டிகல் டு தி ஆலார் பேஸ். ஸோ இந்த ஆலார் பேஸ் தான் வந்துட்டு மீடியல் எண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். லேட்டரல் எண்ட் வந்து இட் வில் கெட் இன் அலைன் வித் அ லைன் ஜாயினிங் தி ஆலார் பேஸ் அண்ட் லேட்டரல் கேந்தஸ். ஸோ இதுதான் வந்து லேட்டரல் எண்டோட பொசிஷன். இப்போ இந்த அப்பெக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இட் லைஸ் அட் மீடியல் 2/3 அண்ட் லேட்டரல் 1/3 ஜங்ஷன் ஆஃப் த ஐப்ரோ விச் லைஸ் அட் தி லேட்டரல் லிம்பஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு ஐடியல் ஏஸ்தெட்டிக் ஐப்ரோட பொசிஷன். இன் ஃபீமேல்ஸ் this eyebrow will be just above the supraorbital ridge. In males it lies along the supraorbital ridge. ஐடியல் ஏஸ்தெட்டிக் ஐப்ரோ வேணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இட் இஸ் ஹைலி வேரியபிள். ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து ஐப்ரோ பொசிஷன் வந்து வேரியபிளா தான் இருக்குமே தவிர மற்றவங்கள மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட எய்ம் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு ஏஜ் ரிலேட்டடா வந்துட்டு ஐப்ரோ டிசென்டா இருக்கு, அதனால உங்களுக்கு வந்து சேடண்டா இருக்கிற அப்பியரன்ஸ் இருக்கு அப்படின்னா, we can get it corrected by non-surgical and surgical methods. சர்ஜிக்கலா வந்துட்டு we can do brow lift so that you can get back your arched eyebrow. We can correct your brow ptosis by giving Botox injection also.